இன்னைக்கு கேட்க போற விஷயம் ரஞ்சனி பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவ சொல்றா நமக்கு. அவ தானால இருக்கா, மும்பைல தானால இருக்கா. அவ சொல்றா இந்த அனுபவத்தை. ரஞ்சனி பாலசுப்ரமணியன் சொல்றார், நானும் என்னோட கணவர் பாலசுப்ரமணியனும் அவளோட ஒரே பொண்ணு ஸ்வாதிக்காக 2006 வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து வரன் தேட ஆரம்பிக்கிறா. அவ பொண்ணு ஸ்வாதி MBA முடிச்சுட்டு ஒரு வங்கியில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கா. பணம், பண்பு, தெய்வ நம்பிக்கை, குணம், படிப்பு எல்லாமே இருக்கு அந்த குழந்தைகிட்ட. அப்படி இருக்கிற குழந்தைக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு வரனும் அமையல, எல்லாமே தட்டிண்டே போகிறது. இது அவளோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை கொடுக்கறது. அப்போ 2007 வருஷம், அது மே மாசம், அவ சேலத்துக்கு வரா. சேலம்ல ஆச்சாரியாள் சாரதாம்பாள் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்காரு. அப்ப இவாளும் சேலத்துக்கு போய் ஆச்சாரியால தரிசனம் பண்றா. பண்ணிட்டு அவளோட கவலைகளை விளக்கி சொல்றா. அவ ஆச்சாரியால் எல்லாத்தையும் கவனத்தோட கேட்டுக்கிறார். அப்புறம் அன்போட சொல்றாராம் அவளை பார்த்து, இன்னும் 2 மாசம்தான் குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடும், அமோகமா இருப்பா, நல்ல கணவன் அடைவாள் அப்படின்னு தீர்த்த பிரசாதமும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார் ஆச்சாரியால். அது முடிஞ்சு அவ மும்பை வந்துடுறா. ஒரு 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசத்துக்கு அப்புறமா ஆச்சாரியால் என்ன சொல்றா, 2 மாசத்துல குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடும்னு சொல்றா. 1.5 மாசம் ஆயிடுத்து. 1.5 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு மெட்ராஸ்ல இருந்து தானாகவே ஒரு வரன் வருது. அந்த பிள்ளையோட அப்பாவே இவளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுத்து, என்னோட பையன் அமெரிக்கால இருக்கான், அங்க இருந்து சில நாள் விடுமுறையில வந்திருக்கான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே பொண்ணையும் பிள்ளையும் நேரில் பார்த்துக்க வச்சா. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. 10 நாளைக்குள்ள ஆச்சாரியால் சொன்னபடி நிச்சயதார்த்தம் விமரிசையா நடக்கிறது. கல்யாணம் எப்போ தெரியுமோ, 2007 அக்டோபர் மாசம் 29 மும்பைல விமரிசையா நடக்கிறது. அதான் சொல்றா. அவன் 2 பேரும் என்ன சொல்றான்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் எங்களுக்கு துணை காட்ட, வழிகாட்ட, தாயாரை விட அன்போட கனிவோட வழி நடத்த எங்கள் குருதேவர் இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் எங்க மனசுல அமைதியை தான் கொடுக்கறது. என்னைக்குமே நாங்க குருதேவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு அவளோட அனுபவத்தை அத்தனை அழகா அவ பகிர்ந்துக்கிறா. கேட்கிற நமக்கும் எத்தனை சந்தோஷமா இருக்கு இல்லையா? கல்யாணம்னாலே ஆனந்தம் தான் இல்லையா?